எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். வடதேசத்து மகான்களுடைய திவ்யமான சரித்திரங்களை மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே ஒவ்வொரு வாரம் நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 56வதாக ஸ்ரீ சஞ்சன கசாருகர் என்ற மகானுடைய அனுபவங்களை நாம் ருசிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக அடியனுடைய ஒரு விஞ்ஞாபனம். அதாவது இந்து மதத்தில் 2 காவியங்கள் மிக இரண்டு கண் போல பாவிக்கப்படுகிறது. ராமாயணம், மகாபாரதம். ராமாயணத்துக்கு கதாபுருஷனாக ராமரும், மகாபாரதத்துக்கு கிருஷ்ணனும் இருக்கிறார்கள். இது ரெண்டும் பூர்ணமான அவதாரங்கள். இந்த ராமாயணம் தினமும் சொல்ல சொல்ல நம்ம நாட்டில் மங்களங்கள் பெருகும், மனசாந்தி கிடைக்கும், எல்லா வகையான வளமும் பெருகும், நாம் செய்த பாவங்களெல்லாம் தீரும். அதான் கம்பன் ஆரம்பிக்கும் போது சொல்லுவான், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சேர்ந்து இதையுமே, ஜென்மமும் மரணமும் இந்தி தீருமே, இன்மையே ராமவென்று என்றே எழுத்தினாள். அப்படின்னு ராமநாமத்துக்கு பார்வதி கேட்குறா பரமேஸ்வரன்ட்ட, ஆயிரக்கணக்கான நாமங்கள் பெருமாளுக்கு இருக்கே, எந்த நாமாவை சொன்னால் சுலபமாக பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற முடியும் அப்படின்னு கேட்குறா. சுலபமான வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ சொல்கிறார், ஈஸ்வரன் சொல்கிறார், கேனோ பாயேன லகுனோ விஷ்ணோர் நாம சகசிரகம் பண்டிதேர் பண்டிதேர் நிச்சயம் ஸ்ரோது மிச்சாம் யகம் பிரபோ. சுலபமான ஒரு வழியை சொல்லுங்கோ அப்படின்னு. ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கும்போது சுலபமான வழியில் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறுறதுக்கு என்ன? அதுக்கு பகவான் சொல்வார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ராமநாமத்தை சொன்னால் பெருமாளுடைய ஆயிரக்கணக்கான நாமங்களை சொன்ன பலன் உண்டு அப்படின்னு. அப்படிப்பட்ட ராமாயணத்தை தினசரி பாராயணம் பண்ணால் ரொம்ப நல்லது. ஆனால் தினசரி ராமாயணமும் படிக்கிறதுங்கிறது ரொம்ப நேரம் ஆகும், பெரிய கதை. அதுக்காக நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள் ராமாயணத்தை தொகுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே சொல்கிற மாதிரி சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லேயும் கொடுத்துருக்கிறார்கள். ராமாயணம் எல்லா இதுலேயும் வரும், எல்லா காவியங்கள்லேயும் ராமாயணம் வராத இதே கிடையாது. திருக்குறளில் இருக்குது, சிலப்பதிகாரத்தில் இருக்குது, அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழில் அவர் முருகனை தான் பாடியிருக்கார், அதுலேயும் ராமாயணம் வரும். எல்லா இடத்துலையும் ராமாயணம் வராத இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ராமாயணத்தை கம்பராமாயணமாகவும் வந்தது, வால்மீகி ராமாயணம், அது தவிர துளசிதாசர் துளசி ராமாயணம், இப்படி பல்வேறு மொழிகளில் பல்வேறு ராமாயணம் எங்கும் பரவி கிடைக்கிறது. பிரபந்தத்தில் 4000 பிரபந்தத்துலேயும் ராமாயணம் வரும். இதில் பெரியவாச்சான் பிள்ளை என்ற ஒரு வைணவ பெரியவர், அவர் என்ன பண்ணார்னா, பிரபந்தத்தில் உள்ள வார்த்தைகளை எல்லாம் தொகுத்து ராமாயணமாக வெளியிட்டார். அதுக்கு பேர் பாசுரப்படி ராமாயணம்னு பேர். அந்த ராமாயணத்தை சொன்னால் அது சொல்வதற்கு ஒரு 10 நிமிஷம் அல்லது அதிகபட்சம் 15 நிமிஷம் ஆகும். அந்த ராமாயணம் முழுவதையும் நாம் தினசரி பாராயணம் பண்ணலாம். பண்ணினால் அதை நமக்கு 2 வகையான பலன் கிடைக்கும். ஒன்று, ராமாயணம் முழுவதையும் வாசித்த அல்லது பெருமாளுக்கு திருச்செவி சாற்றிய ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். பிரபந்தத்தையும் சொன்னது மாதிரி இருக்கும். ஏன்னா பிரபந்தத்தில் உள்ள வார்த்தையவே அப்படியே ராமாயணத்தில் ஒவ்வொரு பிரபந்தத்தில் எந்த இடத்துல ராமனை பற்றி வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தையை எடுத்து புரக்கி அதே ராமாயணம் ஆக்கியிருக்கார். ஆகவே அதை இப்பொழுது உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கிறேன். இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டால், நம்முடைய அன்பர்கள் இந்த பாசுரத்தை தினசரி படிக்கலாம். இந்த பாசுரப்படி ராமாயணத்தை
தினசரி காலையோ மாலையோ ஒரு தடவை படிச்சிங்கன்னா ராமாயணம் முழுவதும் வீட்டிலே சொன்ன ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அதிகபட்சம் அதுக்கு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். அதே நேரத்தில் பிரபந்தத்தில் உள்ள வார்த்தைகளையும் நாம், ஏன்னா ஆழ்வார்கள் சாதித்த வார்த்தைகளையும் நாம் அனுபவித்த பாக்கியமும் கிடைக்கும். நிதானமாக படிக்கிறேன். ஏன்னா சில பேர் என்னிடம் கேட்டார்கள், நான் சொன்ன உடனே இந்த புஸ்தகம் எங்கே கிடைக்கணும். ஆனால் அந்த புஸ்தகம் வாங்கி படிக்கும்போது நமக்கு அதில் உள்ள வார்த்தைகள் கொஞ்சம் சொல்கிறதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா, நான் சொல்கிறத பார்த்து கொண்டு நீங்கள் சேர்ந்து சொல்லி கூட ஒரு 2 தடவை சொல்லிட்டீங்கன்னா 3ஆவது தடவை உங்களுக்கே வேகமாக படிக்க வந்துவிடும் என்பதை கூறி, இந்த தடவை இந்த சொற்பொழிவுக்கு ஆரம்பமாக இறைவணக்கத்துக்காக இதை சொல்லிக்கிறேன். இதில் 6 காண்டங்களும் வரும். பாலகாண்டம், திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலமந்தமில்லதோர் நாட்டில் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு ஏழுலகம் தனிக்கோள் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பன் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்போல் ஆவாரர் துணையென்று துளங்கும் நல்ல அமரர் துயர்தீர வல்லரக்கர் இலங்கை பாழ்படுக்க எண்ணி மண்ணுலகத்தோர் உய்ய அயோத்தி என்னும் அணிநகரத்து வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் கௌசலைதன் குலமதலையாய் தயரதந்தன் மகனாய் தோன்றி குணம் திகழ் கொண்டலாய் மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்விகாக்க நடந்து வந்ததிர்ந்த தாடகேதன் உரத்தை கீறி வல்லரக்கர் உயிருண்டு கல்லை பெண்ணாக்கி காரார்தன் சிலை இருத்து மைதிலியை மனம் புணர்ந்து இருபத்தொரு கால் அரசு களைகட்ட மழுவாளி வெவ்வரி நற்சிலை வாங்கி வென்றி கொண்டு அவந்தவத்தை முற்றும் சொற்று அம்பனோடு மணிமாட அயோத்தி எய்தி. இதோடு பாலகாண்டம் முடிஞ்சது. அடுத்தது அயோத்தியா காண்டம். அரியணை மேல் மன்னன் ஆவான் நிற்க கொங்கைவன் கூணி சொற்கொண்ட கொடிய கைகேயி வரம் வேண்ட அக்கடிய சொற்கேட்டு மலக்கியமா மனத்தன்னாய் மன்ன உணுமராதொழிய குலக்குமரா காணிறிய போ என்று விடை கொடுப்ப இந்நிலத்தை வேண்டாது ஈன்றெடுத்த தாயரியும் ராசியமும் ஆங்கொழிந்து மைவாய கரிரொழிந்து மாவொழிந்து தேரொழிந்து கலனணியாதே காமரல் விலருடுத்து அங்கங்கள் அழகு மாறி மாணவரும் எண்ணோக்கி வைதேவியின் துணையாய் இளங்கோவும் வாளும் வில்லும் கொண்டு பின் செல்ல கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானம் கடந்து போய் பக்தியுடை குகன் கடத்தை கங்கை தன்னை கடந்து வனம் போய் புக்கு காயோடு நீடு கனியுண்டு வியன்கான மரத்து நீழல் கல்லணை மேல் கந்துயின்று சித்திர கூடத்திருப்ப தைரதந்தான் நின் மகன் மேல் பழி விழைத்திட்டு என்னையும் நீள்வானில் போக்க ஏன் பெற்றாய் கைகேசி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் என்று வானேற தேனமரும் பொழிசாரல் சித்திரக்கூடத்து ஆணை புறவி தேருடுகாளால் அணிகொண்ட சேனை சுமத்திரன் வசிட்டருடன் பரத நம்பி பணிய தம்பிக்கு மரவடியை வான்பணையம் வைத்து குவளையத் துங்க கரியும் பரியும் ராசியமும் எங்கும் பரதற்கு அருளி விடை கொடுத்து திருவுடைய திசக்கர்மம் திருத்த போய் தண்டகாரண்யம் புகுந்து. இனிமேல் ஆரண்ய காண்டம். மறைமுனிவர்க்கு அஞ்சேல்மின் என்று விடை கொடுத்து வெங்கன் விரல் விராதனுக்கு விற்குணித்து வண்டமிழ் மாமுனி கொடுத்த வரவில் வாங்கி புலந்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவான் என்ன பொன்னிறங்கொண்ட சுடுசுனத்த சூர்பனாகாவை கொடிமூக்கும் காதிரண்டும் கூறார்ந்த வாளால் ஈரா வெடித்து கர்ணொடு தூடனன் தன்னுயிரை வாங்க அவள் கதறி தலையில் அங்கை வைத்து மலை இலங்கை ஓடிப்புக கொடுமையில் கடுவிசை அரக்கன் அலைமொழிவேர் கண்ணாளை அகழ்விப்பான் ஓருருவாய் மானை அமைத்து சிற்றையிற்று முற்றல் மூங்கில் 3 தண்டத்தனாய் வஞ்சித்து இலைக்குரம்பில் தனி இருப்பில் கனிவாய் திருவினை பிரித்து நீள்கடல் சூழ் இலங்கையில் அரக்கர் குடிக்கு நஞ்சாக கொடுபோய் வம்புலங்கடிகாவில் சிலையாய் வைக்க அயோத்தியர்கோன் மாயமான் மாய செற்று அலைமலிவேர் கண்ணாலே அகன்று தளர் வீதி சடாயுவை வைகுந்தந்தேற்றி
கங்குளும் பகலும் கந்துயிலின்றி கானகம்பாடி உலாவி உலாவி கனை ஒன்றினால் கவந்தனை மடித்து சபரிதந்த கனை ஓந்து. இனிமேல் கிஷ்கிந்தா காட்டம். வனமர்வு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமரம் ஏழெய்து உருத்தெழு வாழைமார்பில் உருகனை உருவவட்டி கருத்துடை தம்பிக்கு இன்பக் கதிர்முடி அரசளித்து வானரக் கோனுடனிருந்து வைதேவி தனை தேட விடுத்த திசைக்கரமும் திருத்து திரளுங்கும் மாருதியும் மாயோன் தூதுரைத்தல் செப்ப. இனிமேல் சுந்தரகாண்டம். சீராரும் திரளன்மன் மார்க்கடலை கடந்தேறி மும்முதில்லியில் இலங்கை புக்கு கடிகாவில் வாராறு முளைவழ்வாள் வைதேவி தனை கண்டு நின்னடியேன் விண்ணப்பம் கேட்டிருளாய். அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் எல்லியம்போது நிறுத்தல் மல்லிகை மாமாலை கொண்டாங்கார்த்ததுவும் கலக்கியமா மனத்தள்ளாய் கைகேயி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தன்னாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுடைய போய் என்று விடை கொடுப்ப. இலக்குவனன் தன்னோடேங்கியதும் கங்கை தன்னில் கூரணிந்த வேல்வளவன் குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதுவும் சித்திரக்கூடத்திருப்ப பரதநம்பி பணிந்ததுவும் சிறுகாக்கை முளை தீண்ட மூவுலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோன் இன் அபயமென்ன அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுவும் பொன்னொத்த மானொன்று புகுந்தினிது விளையாட நின்னன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரானேக பின்னேயங்கு இலக்குவனன் பிரிந்ததுவும் அயோத்தியர்கோன் உரைத்த அடையாளம் ஈது அவன் கை மோதிரமே என்று அடையாளம் தெரிந்துழைக்க மலர்குழலால் சீதையும் வில்லிருத்தான் மோதிரம் கண்டு அனுமன் அடையாளம் ஒக்குமென்று உச்சி மேல் வைத்து கக்க திரள் விழுங்கு மாருதியும் இலங்கை கோன் மா கடிகாவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடி இலங்கை மலங்கை எரித்து அரக்கர்கோன் சினம் அழித்து மீண்டும் அன்பினால் அயோத்தியர்கோன் தழிபுறையும் அடியினை பணிய. இனிமேல் யுத்த காண்டம். காண எங்கும் குரங்கும் முசுவும் படையா கொடியோன் இலங்கை புகழுற்று களையார் கடற்கரை வீற்றிருந்து செல்வ வீடனருக்கு நல்லானாய் விருநீர் இலங்கை அருளி கரன்புக்க குறைகடலை அடலம்பால் மருக எய்து கொள்ளை விலங்கு பணி செய்ய மலையால் அணைகட்டி மறுகரை ஏறி இலங்கை பொடி பொடியாக சிலைமலி செஞ்சரங்கள் செலவுவித்து கும்பனோடு நிகும்பனும் பட இந்திரஜித் தழிய கும்பகர்ணன் பட அரக்கராவி மாள அரக்கர் கூத்தர் போல குலாமணி தூரமாட இலங்கை மன்னன் முடி இருபதும் தோல் 20 போயுதிர சிலை வளைத்து சரமலை பொழிந்து கரந்துணிந்து வெற்றி கொண்ட செருக்களத்து கடிகமலர் ஆண்முகனும் கண்மூன்றத்தானும் என்மர் 11 ஈரிருவர் ஓரிருவர் மற்றுமுள்ள வானவர் மலர்மழை பொழிந்து மணிமுடி பணிதர அடியினை வணங்க கோலத் திருமா மகளோடு செல்வ வீடனன் வானரக்கோனுடன் இலகுமணி நெடுந்தேரேறி சீரணிந்த குகனோடு கூடி அங்கனோடு மதில் புடை சூழ் அயோத்தி எய்தி நன்னீராடி பொங்கிள வாட வரையில் சாத்தி திருச்செய்ய முடியும் ஆரமும் குழையும் முதலா மேதகு பல்கலன் அணிந்து சூட்டனன் மாலைகள் அணிந்து பரதனும் தம்பி சத்துருக்கணனும் இலக்குவனனும் இரவு நண்பகலும் ஆட்செய்ய வடிவினை இல்லா சங்குதங்கு முன்கை நங்கை மலர்கொள்ளால் சீதையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து ஏழுகும் தனிக்கோள் செல்ல வாழ்வித்தள்ளினார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நம இதி. அவ்வளோதான் ராமாயணம் ஒரு குறுகிய நேரத்தில் சொல்லி நிறைவு பெற்றது. இதை குறித்து வைத்துக்கொண்டு இந்த இது நெட்டில் பார்த்தெல்லாம் கூட கிடைக்கும். இந்த பாசுரப்படி ராமாயணத்தை தினசரி சொன்னால் மனசுக்கு அமைதி கிடைக்கும், சுபம் எல்லா வீட்லேயும் சுபம் நிறையும் என்பதை கூறி 56ஆவதாக ஸ்ரீ சஞ்சன கசாருகர் உடைய சரிதத்தை பார்ப்போம். நாளினும் நின்னடியே நாடுவேன் நாள்தோறும் பாடினும் நின்புகழே பாடுவேன் சூடினும் பொன்னாழி ஏந்தினான் பொன்னடியே சூடுவேற்கு என்னாகில் என்னே எனக்கு. பொய்கை ஆழ்வார் பாசுரம். வெகு நாட்களுக்கு முன்னால் நடந்தது இந்த கதை. சாருகர் என்ற மாமிசம் விற்கும் குலத்திலே தோன்றிய பெரியவர்
சஞ்சநகர். அதாவது அந்த ஊரில் மாமிசம் அதாவது கசாப்பு கடைன்னு சொல்லுவோம். அவர்களே அந்த கசாப்பு கடையை வைத்திருந்தவர் சஞ்சநகர்னு அவர் என்ன பண்ணுவார்னா, தான் எந்த பிறையும் கொல்லாமல், ஆனால் அதை அவர் உயிரை வதைக்க மாட்டார். ஆனால் மற்றவங்க அந்த அந்த வேறு அதுக்குன்னு உள்ளவங்க அது ஆடு இதெல்லாம் வெட்டினதை அந்த கறியை எடுத்துக்கொண்டு அது வியாபாரம் பண்ணுவார். அவரது கடையிலே உள்ள தராசில் எடைக்கல்லானது சாலிக்கிராமத்தை வச்சுருந்தார். எடைக்கல்லுக்கு எதுக்காக வச்சுருந்தா, சாலிகிராமத்தை எடைக்கல்லாக வைத்து கொண்டு அவர் எடை போட்டார். ஒரு சாலிகிராமங்கிறது அது அதை எடை போட்டு கறியை விற்று கொண்டு வந்தார். இதை ஒரு நாள் தற்செயலாக அங்கே அந்த வழியில் போன அந்தனர் பார்த்தார். என்ன மகா பாவமாக இருக்கே, பூஜை பண்ணுவதற்குரிய சாலிகிராமத்தை அவர் கசாப்பு கடையில் கறியை நிற்பதற்கு எடைக்கல்லாக பயன்படுத்தின்னு இருக்காரேன்னு பார்த்தார். பார்த்துட்டு இவர் என்ன பண்ணார், அவன்கிட்ட அந்த சஞ்சநகர்கிட்ட போய், என்னப்பா இப்படி மகா பாவமாக இருக்கே, எடைக்கல்லுக்கு வேறு ஏதாவது ஒரு கல்லை வச்சுக்க கூடாதா? நாங்கள்லாம் பிராமணர்கள்லாம் பூஜித்து வணங்கக்கூடிய சாலிகிராமம் இது, உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. இது வந்து சாலிகிராமம் என்பது பெருமாளுடைய அம்சம். அது சாலிகிராமத்தை பூஜை பண்ணோன்னா பெருமாளே வீட்டில் இருக்கிற மாதிரி அர்த்தம். இன்னொரு சாஸ்திரம் என்னன்னு கேட்டால், 10 சாலிகிராமத்துக்கு மேலே ஒருத்தர் வச்சு யார் பூஜை பண்ணுறாரோ அந்த வீடு ஒரு திவ்ய தேசம்னு கணக்கு. ஒரு 10 12 திவ்ய சாலிகிராமத்தை வச்சு தினசரி திருமஞ்சனம் பண்ணி பூஜை பண்ணி நாம் அந்த சாலிகிராமத்தை வைத்துக்கொண்டு பூஜை பண்ணி வந்தால் அந்த வீடு ஒரு கோவிலாகும், ஒரு திவ்ய தேசம். பெருமாள் இருக்கக்கூடிய ஆழ்வார்களால் பாடப்பட்ட திவ்ய தேசம்னு கணக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சாலிகிராமம் இவ்வளவு விலை உயர்ந்த இவ்வளவு மகிமை பெற்ற சாலிகிராமத்தை ஒரு கறிக்கடையில் கறியை நிறுத்துறதுக்கு வச்சிருக்கியப்பா அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணார், சுவாமி எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு கல் கிடந்தது, எனக்கு இடம் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கேன், நான் எடுத்து வைத்து கொண்டேன்னார். இல்லைப்பா அதை அப்படி பண்ணக்கூடாது, இது பாவம், அதை எனக்கு கொடுன்னு சொல்லி வாங்கிட்டார். சரி ரைட்டுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு இடைக்குள்ள வேறு ஒரு கல்லை ஏதோ வச்சுட்டார். இந்த அண்ணனை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டார். அந்த சாலிகிராமத்தை வைத்து இவர் பூஜை ஆரம்பித்தார். ஒரு நாள் அந்த அந்தணர்கள் கனவில் பகவான் தோன்றினார். என்னை அந்த சார்காஜனன் நன்றாக வழிபட்டு வந்தான், அவனிடமிருந்து எதற்காக நீ இதை வாங்கி வந்தாய்? எனக்கு இங்கே இருக்க விருப்பமில்லை, அங்கேயே கொண்டு போய் கொடுத்து விடு என்றார். இதில் என்ன ஒரு குறிப்பான விஷயம் என்னென்னா, பகவான் பூஜை புனஸ்காரங்களை பெருசாக நினைக்கிறது இல்லை. நாம் எந்த தொழில் செய்கிறோமோ, எந்த இதை கடமையாக செய்கிறோமோ அதை சிரத்தையோடு செஞ்சால் அதுதான் பகவான் ஏற்றுக்கிறான். வாயினால் முணுமுணுத்து கொண்டோ அல்லது மனசை இது அதனால் உள்ளம் உரை செயல் உள்ளவி மூன்றையும் உள்ளி கொடுத்து இறை உள்ளில் ஒடுங்கினான். மனசு, உடம்பு, வாக்கு, இது 3 ஒன்றா இருக்கணும் பகவானை சேவிக்கும்போது. அதுதான் சொன்னார். உடனே சஞ்சயனுடைய வீட்டில் கொண்டு போனார். சஞ்சயன்ட்ட இதை கொடுத்துட்டு, அப்பா எனக்கு கனவுல வந்தார், பெருமாள் ஒன்றை தான் இருக்கிறது, சந்தோஷம் விட்டார், வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ சஞ்சயனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லன்னு சொல்லி உடனே பொறுத்து கொண்டு தன்னுடைய வீட்டிலேயே அதை வைத்து கொண்டு அதை இவர் சஞ்சயனர் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்படியே சில நாட்கள் போனது. இவருக்கு சஞ்சயனருக்கு பூரிக்கு போகணும், பூரி ஜெகநாதரை போய் சேவிக்கணும்னு ஆசை. யாத்திரை போவோன்னு புறப்பட்டார். அவர் புறப்படலான்னு இருக்கப்போ ஒரு கூட்டம், ஒரு தொண்டர்களுடைய கூட்டம், அடியார்கள் கூட்டம் பூரியை நோக்கி போனது. அவர்களோடு சேர்ந்து இவரும் புறப்பட்டார். புறப்பட்டு பூரிக்கு போகலான்னு போனார். போகும்போது நடுவழியில் ஒரு சத்திரம், அந்த சத்திரத்தில் தங்க வேண்டியது ஏற்பட்டது. அந்த சத்திரத்தில் இரவு தங்குகிறார்கள் எல்லோரும் அந்த கூட்டம். அந்த சத்திரத்தில் என்னென்னா, அந்த சத்திரத்தினுடைய நிர்வாகி
அந்த சத்திரக்காரன், அந்த சத்திரத்தினுடைய நிர்வாகியுடைய மனைவி ஒழுக்கம் இல்லாதவள். அவள் என்ன பண்ணான்னு கேட்டால், இந்த சஞ்சனகருங்கிறது ரொம்ப அழகாக இருப்பார், நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பார். அவரை பார்த்தோன்னா அவர் மீது மையல் ஏற்பட்டது. ஒவ்வொருத்தர்கியா பாகவர்களை வணங்குறது மாதிரி பண்ணிக்கொண்டு சாப்பாடெல்லாம் போட்டால் எல்லாம் இரவு தூங்கும்போது சஞ்சகனகருக்கு வந்து எழுப்பி, சுவாமி நான் அழிக்கும் பொருள்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறேன். உடனே சரின்னு சஞ்சனகர் என்ன பண்ணார், அவள் கொடுத்த அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு அங்கேயே சத்தத்தில் சமையல் பண்ணி சாப்பிட்டு தூங்குறார். நடுநிசி யாரும் நம்மளை தொட்டு எழுப்புறது மாதிரி இருக்கேன்னு பார்த்தா எந்திருந்தா இந்த சத்திரக்காரனுடைய ஒழுக்கமற்ற அந்த பெண் இவரை எழுப்புறா. அப்போ விளக்கெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். மங்களான விளக்கு ஒளிச்சம் ஒரு சின்ன ஒளியில் பார்க்குறா இந்த பெண். உடனே மிருதுவான குரலில் அவளை உறவுக்கு அழைக்கிறார். சொல்கிறா, அம்மா இது மகாபாவம், நான் பூரி ஜெகநாதரை சேவிக்க போகிறேன், நீயோ அடுத்தவனுடைய மனைவி, நீ உன்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணுறது தவறு என்று எடுத்து வைக்கிறார். உன்னுடைய கணவன் இப்படி உயிரோடு இருக்கும்போது நீ அடுத்தவன் மேலே ஆசைப்படலாமா என்று புத்தி சொல்கிறார். அவ்வளோதானே, என்னுடைய கணவனை கொண்டுட்டா போகுது, என்னுடைய கணவன் இருக்கிறதுனால தான் நீ என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாய், நான் அவனை கொன்று விடுகிறேன் என்று சொல்லி அவள் கையில் இருந்த ஒரு வாளினால் கணவனை கொண்டுடுறான். கொண்டு இப்பொழுது என் கணவன் இறந்து விட்டார், நான் விதவை, இப்போ நீ என்னோட உறவு கொண்டு நீ என்னை உன்னோட சேர்த்து கொள்ளலாம்னா. இவருக்கு பயமாக போச்சு. விட மகா பாதகமாக இருக்குது, நாம் சொன்னதை இவன் தப்பாக புரிஞ்சு கொண்டாலே, உன்னுடைய கணவன் இருக்கும்போது மாற்றான் மேலே ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு கணவன் இருக்கும்போது தானே பண்ணக்கூடாது, அவனை கொன்று விட்டு இப்போ நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், நான் உன்னோடு வருகிறேன் என்று சொல்கிறாளேன்னு நினச்சி இவர் இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று இவர் நடக்க ஆரம்பித்தார். அவள் தன்னுடைய கையிலே வாள் எடுத்துக்கொண்டு அந்த வாளோடு இவளை வழிமறிக்கிறார். நான் உன் மேலே உள்ள ஆசையினால என்னுடைய கணவனையும் கொண்டு விட்டேன், இப்போ நீ என்னை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என்று சொல்லி, இல்லாவிட்டால் உன்னையும் இப்போ கொண்டுடுவேன், ஏன்னா இப்போ இவ கொண்டது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஊரில் சொல்லிட்டான்னா அரசு தண்டனை கிடைக்கும், அதனால் உன்னையும் நான் கொண்டுடுவேன்னு அவனை அந்த சஞ்சயநகரை கொல்ல போகிறான். இதுக்குள்ளே சத்திரத்தில் தங்கியிருந்தவர்கள்லாம் முடிச்சுட்டாங்க. போலீஸ் வந்து பார்க்க என்ன நடந்தது என்ன ஏதுன்னு கேட்க, உடனே ஊருக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா நமக்கு கெட்ட பேராக போயிடுமேன்னு சொல்லி இவள் பழியை தூக்கி தலையில் போட்டாள். இந்த இந்த இவர் சத்திரத்தில் தங்கணும்னு இடம் கொடுத்தா இவர் என்னிடம் தப்பாக நடக்க போனார், தடுக்க வந்து என்னுடைய கணவனை இவர் கொண்டுட்டு ஓட போகிறார், அதுக்காக தான் நான் வழிமறித்து வந்தேன்னா. உடனே எல்லாரும் சேர்ந்து உலகமே இப்படி பெண்கள் சொல்கிறது தானே நம்பும், உடனே இவன் சொன்னதை எல்லாரும் உண்மையை நம்பி இவரை கயிறால் கட்டி கொண்டு அரசன் முன்னால் நிறுத்திட்டாங்க. அரசன்ட்ட நியாயத்துக்கு போகிறார். இவன் அழுதுகிட்டே சொல்கிறான், இவர் என்னிடம் தப்பாக நடக்க வந்தார், தடுக்க வந்த இவர் சத்திரத்தை தங்கணும்னு இடம் கொடுத்தேன், அடியார்களோடு வந்திருந்தார், தங்கி இருக்கும்போது இரவில் என்னிடம் தப்பாக நடக்க வந்தார், ஆகவே இவரை தடுப்பதற்காக வந்து என்னுடைய கணவனை வெட்டி போட்டா அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி போடுறா அழுது கொண்டே. பெண்கள் கண்ணீர் விட்டு சொல்லும்போது எல்லாருமே பெண்களுடைய வாக்கு தானே எடுபடும். உடனே அரசன் யோசிக்கவே இல்லை, உடனே இவனுடைய இந்த மாதிரி மகாபாதகத்தை செய்த இந்த சஞ்சயநகருடைய 2 கைகளையும் வெட்டிடுங்கன்னு ஆர்டர் போடுறார். ஆகவே 2 கைகளையும் வெட்டி விட்டார்கள். இப்போ சஞ்சயநகர் அழறார்,
சுவாமி, நான் எந்த பாவமும் பண்ணலையே, உங்களை பார்க்கலான்னு தானே வரலான்னு இருந்தேன் பூரிக்கு. நான் நல்லது செய்ய போய் இப்போ நான் நல்லது சொல்ல போய் எனக்கு இப்படி வந்து விட்டதே, நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அழறார். அவர் கையிலேருந்து ரத்தமாக பெருகி ஓடுகிறது. மூர்ச்சித்து அப்படியெல்லாம் புலம்பி விட்டு அப்பவும் ஜெகநாதருடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணி கொண்டே அப்படியே மயங்கி விழுகிறார். அப்பொழுது அங்கே ஜெகநாத பெருமாளானவர் அர்ச்சகருடைய கனவிலே வந்து, என்னுடைய மெய்யன்பன் ஒருவன் இங்கே ஊருக்கு வெளியில் இருக்கிறான், அவனை வணங்கி பல்லாக்கில் ஏற்றி இங்கே கொண்டு வாருங்கள்னுட்டார் பெருமாள். உடனே அர்ச்சகர் அந்த ஜெகநாத அங்கே பூரி கஷேத்திரத்தில் உள்ளவாழ்கிட்ட இந்த நடந்த விஷயத்தை சொல்கிறார். இப்படி ஊர் எல்லைப்புறத்தில் யாரோ ஒரு பக்தர் வந்திருக்கார், அவரை வந்து பல்லாக்கில் ஏற்றி இங்கே ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி பகவான் என்னுடைய கனவுல சொன்னார்னார். உடனே பல்லாக்கு மேலதாளங்களோட இந்த எல்லைப்புறத்தில் இந்த சஞ்சநகர் வெற்றுண்ட கையோடு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு எல்லோரும் வருகிறார்கள். அர்ச்சகர் கோயில் மரியாதைகளோடு சென்று சஞ்சநகரை கண்டு பகவானின் கட்டளையை சொல்லி பல்லாக்கில் ஏறி அமரும்படி வேண்டினார். அப்போ சஞ்சநகர் சொல்கிறார், கொலை குற்றம் சாட்டப்பட்டு என்னுடைய கை போயிட்டு இப்பொழுது பல்லக்கத்தில் ஏறக்கூடிய யோகம் வந்து விட்டதா? எல்லாருமே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க கேலி பண்ணுறாங்க. என்ன இவன் ஏற்கனவே கொலை குற்றம் பண்ணி இது பண்ணியிருக்கான், இவனுக்கு பகவான் வந்து பல்லக்கு அனுப்பி வான்னு சொல்கிறாளே, இது என்ன அநியாயமாக இருக்குன்னு இங்கே கூட இருந்த பக்தர்கள் எல்லாம் கேலி பண்ணுகிறார்கள். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இவர் மேலே கொலை குற்றம் அபாண்டமாக சுற்றிட்டாங்க போல இருக்குது, பகவானே வந்து இவரை வந்து அழைத்து கொண்டு வரும்படி சொல்கிறாரே என்று அப்படியும் சில பேர் சொன்னார்கள். இதற்குள் கையெல்லாம் முடமான இந்த வேறு அர்ச்சகர்கள் என்ன பண்ணான்னா, பல்லாக்களை ஏற்றி அமரும்படி வேண்ட இவர் கண்களில் நீர் தரும்ப, மதுசூதனா, அடியேன் ஒரு குற்றமும் செய்யாதிருக்க என்னுடைய கைகளை இப்படி வெட்டு பண்ணிட்டு எனக்கு அப்படி பண்ணி எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தேன். இப்போ அதே நீ இப்பொழுது எனக்கு பல்லாக்கு அனுப்பி மரியாதையோடு இது பண்ணுற, இதுக்கு என்ன காரணம்னே எனக்கு புரியவில்லையேப்பா. எனக்கு ஒன்றை வந்து பார்க்குறதுலையோ தரிசனம் பண்ணுறதுலையோ எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் இந்த குற்றவாளின்ற பேரோடு நான் வந்து ஒன்று நான் வணங்கணுமா? இந்த அரசன் என்னை தண்டிச்சிட்டான், எல்லாருமே என்ன நினைப்பார்கள் பார்ப்பவர்களெல்லாம், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார், பகவான் மன்னிச்சு இவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருலாம் நினைப்பாங்க. நான் தப்பே பண்ணாதப்போ என்ன இப்படி, ஏன் எனக்கு இந்த கதி அப்படின்னு வருத்தப்படுறார். தாசர் இவ்வாறு கேட்டு வருந்தி பல்லக்களை ஏற மறுக்கும்போது பகவான் காட்சி கொடுக்குறார். பகவானை கண்ட உடனே தன்னுடைய மெய் மறந்து அஞ்சலி செய்ய இவர் வந்து பகவான் வந்துட்டார், காட்சி கொடுத்துட்டார். இவர் அறியாமல் இவர் கையை தூக்கி வணங்குறார். அந்த கைகள், வெட்டுப்பட்ட கைகள் ஒன்று சேர்ந்து நல்ல நிலையோடு பகவானை வணங்குறார். அப்புறம் உடனே அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்குறார். உடனே அப்படி அவரை சஞ்சநகரை வாரி எடுத்த பகவான் அவருக்கு கண்ணீர் மல்க இருக்கக்கூடிய அவருக்கு ஆறுதல் சொல்லி, கவலைப்படாத, எல்லாம் உன்னுடைய வினைப்பயன் அப்படிங்கிறார். உடனே சஞ்சனர் கேட்குறார், நான் இந்த பிறவியில் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணலையே, மனதறிந்து நான் எந்த பாவமும் பண்ணலையே, இப்படி என்னுடைய கைகளெல்லாம் வெட்டுப்பட அளவுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் பெருமாளே அப்படின்னு கேட்குறார். அப்போ இவர் சொல்கிறார், உன்னுடைய இந்த பிறவியில் நீ பாவம் பண்ணலை, ஆனால் முன் பிறப்பில் நீ ஒரு பிராமணனாக இருந்த. அது நம்ம மனசில் என்னென்னு கேட்டால், நமக்கு நல்ல நமக்கு உழைக்காமல் சில நேரங்களில் நமக்கு பலன்கள் கிடைக்கும். நம்ம எந்த வகையான பிரயத்தனமும் எந்த முயற்சியும் பண்ணாமல் நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கும் போது நம்ம சந்தோஷமாக கிடைச்சதுன்னு அனுபவிச்சுடுவோம். அது போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் நமக்கு தோணவே தோணாது.
ஏதோ அதிர்ஷ்டம்னு நினச்சி அனுபவிச்சுடுவோம். ஆனால் நமக்கு ஒரு கெடுதல் பண்ணும்போது நான் ஒன்றுமே தப்பே பண்ணல, எனக்கு ஏன் இந்த கெடுதல் வருதும்போம். அப்போவும் நாம் மனசில் ஆகா போன ஜென்மத்தில் ஏதோ பண்ணியிருக்கோம், அதனுடைய பலன்தான் இந்த கர்மாவை அனுபவிக்கணும்னு நமக்கு தோணிடுச்சுன்னா நம்ம சரியான மனநிலையில் இருக்கோன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு சந்தோஷம் வரும்போது நம்மளால் நமக்கு கிடைச்சதான் நினச்சிக்குவோம். கஷ்டம் வரும்போது நமக்கு ஏன் வரணும் இது அப்படின்னு நினைப்போம். இதுக்கு வந்து பெரிய பெரிய மகான்கள் கூட விதிவிலக்கு இல்லை. அவர்களும் இந்த போன ஜென்மத்தில் பண்ண கர்மாக்களை அனுபவித்திருக்கிறார்கள். இதில் ராமகிருஷ்ண பரமஹம்சர்லேருந்து ரமண மகரிஷியிலேருந்து எல்லாருக்கும் இது பொருந்தும். அவர்களும் கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள்ட்ட கேட்டப்போ இவ்வளோ பெரிய மகானாக இருந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, இது போன ஜென்மத்தில் பண்ணது. போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் நான் இப்போ நல்லதாகவும் இருக்கேன், போன ஜென்மத்தில் பண்ண பாவத்தையும் நான் அனுபவிக்கத்தான் ஆகணும். அது கர்மாவை தீர்த்தா தான் நான் பகவானுடைய முழுமையான அன்புக்கு பாத்திரமாக முடியும். அது மாதிரி இவர் சொல்கிறார், போன ஜென்மத்தில் நீ பிராமணனா பிறந்த, அப்போ ஒரு பசு ஒன்று நீ இருக்கக்கூடிய இடத்துல அடைக்கலமாக ஓடி வந்தது. அந்த பசுவை கொள்வதற்காக ஒருத்தன் கசாப்பு கடைக்காரன் இங்கே வந்து, இங்கே ஒரு பசு வந்தது, அதை பார்த்தீர்களான்னு கேட்டான். அதுக்கு நீ என்ன பண்ணேன்னு அந்த வாய் திறக்காமல் உன்னுடைய கைகளால் அந்த பசு இருக்கக்கூடிய திசையை சுட்டி காட்டினாய். நீ காட்டின வழியில் போய் அந்த கசாப்பு கடைக்காரன் பசுவை கொன்று விட்டான். அந்த பசுதான் இப்பொழுது இந்த சத்திரக்காரனுடைய மனைவியாக வந்திருக்கிறது. அந்த கசாப்பு கடைக்காரன் தான் அவளுடைய கணவன். அவர்கள் இருந்த இடத்திற்கு நீ போனதுனால அவள் உன்மேல் ஆசை கொண்டு உன்னை காட்டவும் உன்மேல் குற்றஞ்சாட்டி உன் கைகளை வெட்டும்படியாக நேர்ந்து விட்டது. ஆகவே இவையெல்லாம் உன்னுடைய ஊழ்வினையே என்றாலும் உன்னுடைய இந்த ஜென்மாவில் நீ இருக்கக்கூடிய ஒரு அந்தியத்தியமான பக்தியை முன்னிட்டு நான் உன்னுடைய போன ஜென்மத்து வினையை மாற்றி உனக்கு நான் அனுகிரகம் பண்ணேன், உனக்கு கைகளை திரும்ப கொடுத்தேன்னு சொல்கிறார். மக்கள் அனைவருக்கும் சங்கு சக்கர பீதாம்பர வைஜெயந்தி மாலாதரனாய் காட்சி கொடுத்த அந்த பகவானுடைய காட்சியை கண்டு எல்லோரும் விட்டல விட்டல பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு என்று பாட ஆரம்பித்தார்கள். இதற்குள் அந்த செய்தியானது அரசனுக்கு போனது. அவன் அடடா எவ்வளோ பெரிய பாகவத அபசாரத்தை பண்ணிட்டேனே என்று மனம் வருந்தி குதிரையின் மீது ஏறி வந்து ஓடோடி வந்து தாசரது பல்லக்கை நிறுத்தி அவர்களை அடிபணிந்து மன்னிப்பு கேட்டான். அவர்களோ மிகவும் பொறுமையோடு தந்தா முன் செய்த வினைதாமே அனுபவிப்பர் பூந்தாமரையோன் பொறி வழியே என்றபடி இவைகளெல்லாம் ஊழ்வினைப்படிதான் எனக்கு நடந்திருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் பகவானுடைய நாமாவை பாடி பூரி ஜெகநாதரை வணங்கினார்கள். பிறகு அவர் அங்கேயே இருந்து பல காலம் இருந்து நாள்தோறும் அந்த பூரி உள்ள சமுத்திரத்தில் நீராடி அங்குள்ள பலருக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து தானும் தன்னுடைய பகவத் சேவையை செய்து தன்னுடைய இருப்பிடம் அடைந்தார். அங்கு அவர் கொஞ்ச நாளை இருந்து இறைவனுடைய திருவடியை அடைந்தார் என்று கூறி, பகவான் நினைத்தால் நம்முடைய கர்மவினையை போக்க முடியும், நம்முடைய கர்மவினையை அனுபவிப்பதற்கு அதை தாங்குவதற்கு பகவானுடைய நாமம்தான் நமக்கு துணையாக இருக்கும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அல்லாத இறைவான் ஈதாராய் பறையலோரம்பாவாய் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மற்றையலோரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள்ளுவர் பற்றி இன்புரோரம்பா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.